உன் கனவு பெரிதாக இருந்தால் நீ சந்திக்கும் சவால்களும் பெரிதாகவே இருக்கும். அந்த சவால்களை கண்டு அஞ்சாமல் முன்னேறினால் உலகம் உன் காலடியில் கிடக்கும். இஷான் கிஷானின் கதை பீகார் மாநிலத்தின் தலைநகரான பாட்னாவில் தொடங்குகிறது. ஜூலை 18, 1998 அன்று பிறந்த இஷான் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவரது தந்தை பிரணவ்குமார் பாண்டே ஒரு கட்டுமான பொறியாளர். சிறு வயதிலிருந்தே இஷானுக்கு படிப்பை விட விளையாட்டில்தான் ஆர்வம் அதிகம். பள்ளியில் பாடம் கவனிப்பதை விட ஜன்னல் வழியாக வெளியே கிரிக்கெட் விளையாடும் மாணவர்களை பார்ப்பதையே அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். இஷான் பள்ளி பாடங்களில் அவ்வளவு சிறந்து விளங்கவில்லை. ஒருமுறை அவரது ஆசிரியர் கிரிக்கெட் உனக்கு சோறு போடாது என்று கூறிய போது இஷான் அதை சவாலாக எடுத்துக்கொண்டார். இஷானின் அண்ணன் ராஜ்கிஷன் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரராக திகழ்ந்தார். ஆனால் குடும்ப சூழல் மற்றும் தம்பியின் அபார திறமையை கண்ட ராஜ் தனது கிரிக்கெட் கனவை விட்டு கொடுத்து இஷானை ஊக்குவிக்க முடிவெடுத்தார். ஒரு குடும்பத்தில் இருவர் கிரிக்கெட் வீரர்களாக மாறுவது கடினம். இஷானிடம் ஏதோ ஒரு தனித்துவம் இருந்தது. அதை நான் வளர்க்க விரும்பினேன் என்கிறார் ராஜ்கிஷன். பீகார் கிரிக்கெட் சங்கம் அப்போது அங்கீகாரம் பெறாத நிலையில் இருந்ததால் இஷான் தனது 12 வயதிலேயே ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. கிரிக்கெட் விளையாட வேண்டுமென்றால் அவர் அண்டை மாநிலமான ஜார்க்கண்ட் ராஞ்சிக்கு செல்ல வேண்டும். 12 வயது சிறுவன் தனது பெற்றோரை விட்டு பிரிந்து ராஞ்சியில் உள்ள ஒரு சிறிய அறையில் மற்ற வீரர்களுடன் தங்கினார். அங்கு அவருக்கு சமைக்க தெரியாது, துணி துவைக்க தெரியாது. பல இரவுகளில் இஷான் வெறும் சிப்ஸ் மற்றும் பிஸ்கெட் சாப்பிட்டு விட்டு படுத்திருக்கிறார். யாரிடமும் புகார் சொல்ல மாட்டார். ஏனென்றால் வீட்டுக்கு தெரிந்தால் தன்னை மீண்டும் பாட்னாவிற்கே வர சொல்லிவிடுவார்கள் என்ற பயம் அவருக்கு இருந்தது. சரியான உணவு இல்லாததால் இஷான் மிகவும் மெலிந்து காணப்பட்டார். ஆனால் மைதானத்திற்கு சென்று விட்டால் அவர் ஒரு புலியாக மாறிவிடுவார். ராஞ்சியில் இஷான் வளர்ந்தபோது அவருக்கு ஒரு பெரிய உத்வேகம் கிடைத்தது. அது வேறு யாரும் இல்லை, தல மகேந்திர சிங் தோனி. தோனியும் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இஷான் அவரை தனது முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார். ஆரம்பத்தில் இஷான் ஒரு பேட்ஸ்மேனாக மட்டுமே இருந்தார். ஆனால் அணியில் இடம் கிடைக்க வேண்டுமென்றால் கூடுதல் தகுதி வேண்டும் என்பதை உணர்ந்து விக்கெட் கீப்பிங் பயிற்சியை தொடங்கினார். 15 வயதிலேயே ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ரஞ்சி கோப்பை அணியில் இடம் பிடித்தார். ஒரு சிறுவன் பெரிய வீரர்களின் பந்து வீச்சை அசால்ட்டாக எதிர்கொள்வதைக் கண்டு அனைவரும் வியந்தனர். 2016ஆம் ஆண்டு இஷான் கிஷானின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய அணியின் கேப்டனாக இஷான் கிஷன் நியமிக்கப்பட்டார். அவரது தலைமையில் இந்திய அணி இறுதிப் போட்டி வரை சென்றது. அந்த தொடரில் ரிஷப் பண்ட் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் போன்ற வீரர்களும் இஷானின் தலைமையின் கீழ் விளையாடினர். இறுதிப் போட்டியில் மேற்கிந்திய தீவுகளிடம் இந்தியா தோற்றது. ஒரு கேப்டனாக அந்த தோல்வி இஷானை மிகவும் பாதித்தது. ஆனால் அது அவரை இன்னும் வலுவான வீரராக மாற்றியது. IPL ஏலத்தில் குஜராத் லைன்ஸ் அணி அவரை முதலில் எடுத்தது. ஆனால் 2018இல் மும்பை இந்தியன்ஸ் அணி அவரை 6.2 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தபோதுதான் அவரது புகழ் உச்சாணி கொம்பிற்கு சென்றது. ரோஹித் சர்மா மற்றும் சச்சின் டெண்டுல்கர் போன்ற ஜாம்பவான்களுடன் அமர்ந்து ஆலோசனைகளை பெற்றது இஷானை ஒரு அனுபவ வீரராக மாற்றியது. 2020 IPL தொடரில் அவர் அடித்த 516 ரன்கள் இந்திய தேர்வாளர்களின் கவனத்தை அவர் பக்கம் திருப்பியது. IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக இஷான் காட்டிய அதிரடி அவருக்கு இந்திய தேசிய அணியின் கதவுகளை திறந்தது. மார்ச் 2021இல் இங்கிலாந்திற்கு எதிரான T20 தொடரில் அவருக்கு விளையாட வாய்ப்பு கிடைத்தது. அறிமுக போட்டியிலே பல வீரர்கள் பதற்றமடைவார்கள். ஆனால் இஷான் கிஷன் தனது இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். தனது முதல் போட்டியிலேயே 32 பந்துகளில் 56 ரன்களை குவித்து ஆட்டநாயகன் விருதை வென்றார். அறிமுக T20 போட்டியில் ஆட்டநாயகன் விருதை வென்ற மிக சில இந்திய வீரர்களில் இஷானும் ஒருவர். அவர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் போன்ற உலகத்தரம் வாய்ந்த பந்து வீச்சாளர்களை துணிச்சலாக எதிர்கொண்ட விதம் அனைவரையும் வியக்க வைத்தது. இஷான் கிஷனின் கிரிக்கெட் வாழ்க்கையின் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் டிசம்பர் 10, 2022. வங்கதேசத்திற்கு எதிரான ஒருநாள் போட்டியில் அவர் செய்த சாதனை உலகையே உலுக்கியது. ரோஹித் சர்மா காயமடைந்ததால் இஷானுக்கு தொடக்க வீரராக களமிறங்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை அவர் எப்படி பயன்படுத்தினார் என்பதுதான் வரலாறு. வேகமான இரட்டை சதம். வெறும் 126 பந்துகளில் அவர் 200 ரன்களை கடந்தார். இது ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் மிக வேகமான இரட்டை சதமாகும். 24 வயதில் இந்த சாதனையை படைத்ததன் மூலம் ஒருநாள் போட்டியில் இரட்டை சதம் அடித்த மிக இளம் வீரர் என்ற பெருமையும் பெற்றார். 131 பந்துகளில் 210 ரன்கள். இதில் 24 பவுண்டரிகளும் 10 சிக்சர்களும் அடங்கும். ஆட்டம் முடிந்த பின் இஷான் கிஷன் செய்தியாளர்களிடம் பேசியது
நான் விளையாடத் தொடங்கும் போது இரட்டை சதம் அடிப்பேன் என்று நினைக்கவில்லை. ஆனால் களத்தில் பந்து நன்றாக பேட்டிற்கு வந்தபோது என்னால் முடியும் என்று நம்பினேன். எல்லா வீரர்களின் வாழ்க்கையிலும் ஏற்ற இறக்கங்கள் இருப்பது போல இஷானுக்கும் சோதனைகள் வந்தன. இந்திய அணியில் விக்கெட் கீப்பர் இடத்திற்கு KL ராகுல், ரிஷப் பண்ட் மற்றும் சஞ்சு சாம்சன் ஆகியோரிடம் கடும் போட்டி நிலவியது. சில போட்டிகளில் வாய்ப்பு கிடைக்காமல் பெஞ்சில் அமர வேண்டிய சூழல் வந்த போதும் இஷான் மனம் தளரவில்லை. தனது ஃபிட்னஸ் மற்றும் பேட்டிங் நுட்பங்களை மேம்படுத்த கடினமாக உழைத்தார். ஆசிய கோப்பை 2023 பாகிஸ்தானுக்கு எதிரான இக்கட்டான நிலையில் இந்தியா 66 ரன்களை குவித்து 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. ஹர்திக் பாண்டியாவுடன் இணைந்து இஷான் ஆடிய 82 ரன்கள் அவரது அனுபவத்தை உலகிற்கு காட்டியது. இஷான் கிஷனிடமிருந்து நாம் கற்கும் பாடங்கள்: 12 வயதில் வீட்டை விட்டு வெளியேறியது முதல் ஜாம்பவான் பந்துவீச்சாளர்களை எதிர்கொள்வது வரை பயத்தை வெற்றியாக மாற்றுவதே இஷானின் பலம். அறிமுக போட்டியில் இடம் கிடைக்க நீண்ட காலம் காத்திருந்தார். ஆனால் வாய்ப்பு கிடைத்த போது அதை சரியாக பயன்படுத்தினார். உன்னால் முடியாது என்று சொன்ன ஆசிரியர்கள் மற்றும் விமர்சகர்களுக்கு தனது பேட்டின் மூலம் பதில் சொன்னார். இஷான் கிஷன் இன்று இந்திய கிரிக்கெட்டின் வருங்கால நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறார். இடது கை ஆட்டக்காரராக அவர் தரும் அதிரடி தொடக்கம் அணிக்கு மிகப்பெரிய பலம். பாட்னாவின் வீதிகளில் வெறும் ரப்பர் பந்துடன் விளையாடத் தொடங்கிய ஒரு சிறுவன் இன்று கோடிக்கணக்கான ரசிகர்களின் நாயகனாக உயர்ந்திருப்பது ஒரு நிஜ மாஸ் கதை. இஷான் கிஷானின் வாழ்க்கை நமக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான்: உன் கனவு பெரிதாக இருந்தால் நீ சந்திக்கும் சவால்களும் பெரிதாகவே இருக்கும். அந்த சவால்களை கண்டு அஞ்சாமல் முன்னேறினால் உலகம் உன் காலடியில் கிடக்கும்.